CSS animation projectல 100 days 100 projectல இது நம்மளோட third project floating wave animation. இதுல பாருங்க எனக்கு ஒரு 20 சர்க்கிள்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு நல்ல ஒரு 3D லுக்ல ஒரு வேவ் ஃபார்ம்ல நமக்கு இந்த மாதிரி லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் எப்படி நாம CSSல பண்றது அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இந்த அனிமேஷன் எஃபெக்ட்காக நான் ஒரு HTML ஃபைல் ஒன்று எடுத்திருக்கேன். அது index.html சேவ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஒரு ஸ்டைல் ஷீட் ஒன்று வச்சுருக்கேன். இது நம்ம பேஜோட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிங்க் டேக் யூஸ் பண்ணுங்கள். அதில் நம்ம ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணுங்கள். இதோட லொக்கேஷன் பாருங்கள், நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அதனால் style.css அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் இருக்கிற அந்த ஃபைலை ப்ராப்பராக லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனுக்காக நீங்கள் பாடியில் ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு கிளாஸ் நேம் வந்து வேவ் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அண்ட் தென் இதில் வந்து உங்களுக்கு எத்தனை அந்த சர்க்கிள்ஸ் வரணுமோ அந்த சர்க்கிள்ஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் நான் வந்து ஒரு 20 சர்க்கிள்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். அதனால் div into 20 அப்படிங்கிறத கொடுக்குறேன். எனக்கு 20 divs எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இதில் ஒவ்வொரு டிவ்வும் எனக்கு ஒவ்வொரு விதமான சைஸ் அண்ட் அனிமேஷனில் வரணும், டைமிங்கில் வரணும். ஸோ அதுக்காக வந்து நான் இதில் ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் ஒரு புது CSS வேரியபிள் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொன்றுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் இதில் வந்து என்னோட ஆட்ரிபியூட்டில் வந்து வேரியபிள் நேம் ஐ யூஸ் பண்ணுறேன். அதனால் 2 ஐஃபன் போட்டு ஐ போடுங்க. ஒரு கோலன் போட்டு நீங்கள் என்ன நம்பர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் சைஸ் அண்ட் டைமிங் டிலேவை ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த வேரியபிள் நேமை 0, 2 அண்ட் தென் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 and then 19. நான் இதில் 20 சர்க்கிள்ஸ் போகிறதுனால 0லேருந்து 19 வரைக்கும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை சர்க்கிள்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த வேல்யூஸையும் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்மளோட ஸ்டைல் ஷீட்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து நான் சின்னது பண்ணிக்கிறேன். என்னோட அவுட்புட் ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். ஸ்டைல் ஷீட்குள்ளே நம்ம ஒவ்வொரு ஒர்க்காக நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மார்ஜின் அண்ட் பேடிங் நான் வந்து 0 பண்ணியிருக்கேன். அப்போ டிஃபால்ட்டாக எல்லா டேக்ல இருக்க மார்ஜின் அண்ட் பேடிங் 0வா எனக்கு ரீசெட் ஆகிடுது. அண்ட் தென் பாடிக்கு மினிமம் ஹைட் 100% வியூ போர்ட் ஹைட் நான் கொடுத்துக்கிறேன். இந்த வேவ் அப்படின்ற இந்த டிவ்வுக்கு ஒரு மினிமம் ஹைட் அண்ட் வித் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள், நான் வித் வந்து ஒரு 500 பிக்சல்ஸ், ஹைட் வந்து ஒரு 500 பிக்சல்ஸ், பிஜி கலர் ஏதாவது ஒரு கலர் கொடுங்க. நான் ரெட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இது ஃபுல் ஜூமிங்கில் இருக்குது. நான் ஜூம் அவுட் பண்ணிடுறேன். எனக்கு நார்மலாக வந்துருச்சு. இப்போ இது எனக்கு சென்டருக்கு வரணும். அதுக்காக நம்ம எப்பவும் போல் நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணலாம் அல்லது டிஸ்பிளே கிரிட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இதில் டிஸ்பிளே கிரிட் யூஸ் பண்ணுறேன். டிஸ்பிளே கிரிட் பிளேஸ் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சென்டர் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சென்டரில் வந்துருச்சு. இந்த அனிமேஷன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம மற்ற சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் தென் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டைல் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் ப்ரிசர்வ் 3D அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். அதில் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு 800 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் பெர்ஸ்பெக்டிவ் வந்து 800 பிக்சல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அண்ட் தென் ரொட்டேட் எக்ஸ் 60 டிகிரி அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துக்கிறேன். செகண்ட் வேல்யூவாக 60 டிகிரி. பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பாத் லொக்கேஷன் வந்துடும். இதுக்கு மேலே வர ஒவ்வொரு சர்க்கிள்ஸும் மேலே உங்களுக்கு அனிமேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, அப்போ இந்த வேவ்க்குள்ளே இருக்க சர்க்கிள்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக வேவில் அதுக்குள்ளே இருக்க டைரக்ட் டிவ்வை நான் செலக்ட் பண்ணுறேன். இதை பொசிஷன் அப்சல்யூட்டாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது ரிலேட்டிவாக இருக்குது. இதில் நான் டிஸ்பிளே பிளாக் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் பார்டர் வந்து ஒரு 10 பிக்சல் சாலிட் ஒயிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இங்கே ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், என் பாடிக்கு நான் வந்து ஒரு டார்க் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, எனக்கு இந்த இடத்துல ஒயிட் பேக்ரவுண்டில் எனக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸுக்கு நம்ம வந்து ஒரு ஷேடோ ஒன்று கொடுத்துக்கலாம். ஷேடோ பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஷேடோ 0 8 பிக்சல் 0 #CCC அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். இது ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள் இங்கே ஷேடோஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அந்த ஷேடோஸ் வந்து வந்திருக்கும். அண்ட் தென் இதை ரவுண்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்டர் ரேடியஸ்
50% அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். அப்போ எல்லாமே பாருங்க நமக்கு இந்த இடத்துல ரவுண்டாக நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதோட சைஸ் எனக்கு வந்து வேரி ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே சென்டரில் எனக்கு வந்து லோட் ஆகி ஒர்க் ஆகணும். இந்த சைஸ் வேரியேஷன் தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னாக நம்மளோட சிஎஸ்எஸ் வேரியபிள் ஐ மூலிமா நான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த அனிமேஷன் வேவை நம்ம கொஞ்சம் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வேவ்னு ஒரு நேம் வச்சுக்கலாம். 3 செகண்ட்ஸில் ஈஸ் இன் அவுட்டில் இன்ஃபினிட்டி டைம் போகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வேவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது கீ ஃப்ரேம் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த அனிமேஷன் நேம் வந்து வேவ்னு வச்சுருக்கேன். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மில் டிரான்ஸ்லேட் இசட் ஆக்சிஸ் மேலே கீழே தான் எனக்கு வரணும். ஸோ இசட் ஆக்சிஸ் எனக்கு ஒர்க் பண்ண போகிறேன். 0லேருந்து எனக்கு 100% வரும்போது எனக்கு -120 பிக்சல்ஸ் எனக்கு ஒர்க் ஆகணும். அண்ட் தென் 50% வரும்போது எனக்கு +120 டிகிரி எனக்கு 120 பிக்சல்ஸ் எனக்கு மூவ் ஆகணும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே உங்களுக்கு இது லோட் ஆக ஆரம்பிச்சிடும். 0 அண்ட் 100% வரும்போது டிரான்ஸ்ஃபார்மில் டிரான்ஸ்லேட் ஜெட்டில் 120 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் 50% வரும்போது +120. அப்போ +120 மேலே -120 கீழே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, அப்போ இந்த சர்க்கிளோட சைஸை எப்படி நம்ம இண்டிவிஜுவலாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு தான் ஒரு சின்ன டெக்னிக் வச்சுருக்கேன். என்னென்னா, இந்த வேவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேவ்க்குள்ளே இருக்கிற இந்த டிவை நம்ம டேரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம். இதோட கால்குலேஷன் எப்படி பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இது பொசிஷன் அப்சல்யூட்டாக இருக்கிறதுனால டாப்பில் ஒரு கால்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வேரியபிள் வேர் ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோட நான் ஒரு 10 பிக்சல்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இன்டூ 10 பிக்சல்ஸ். இது கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் அது டாப் ஆங்கிள் பாருங்கள் மாறிடுச்சு. அதே மாதிரி லெஃப்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடும் சேஞ்ச் ஆகிடுச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி பாட்டம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பாட்டமும் எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ரைட் சேஞ்ச் பண்ணுறேன். ரைட் சைடும் எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக நமக்கு வந்துருச்சு. எனக்கு இந்த கலர் எனக்கு தேவையில்லை, இதை டோட்டலாக ரிமூவ் பண்ணிடுறேன். எப்படி இந்த வேல்யூ உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, எனக்கு ஒவ்வொரு ஐ வேல்யூவும் பாருங்கள் எனக்கு 0லேருந்து 19 வரைக்கும் இருக்கனால அதோட நான் வந்து 10 பிக்சல்ஸை மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிவ்வுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கு அனிமேஷன் டிலே மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த அனிமேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா இதில் இருக்க எல்லா டிவ்வும் ஒரே டைமில் உங்களுக்கு அனிமேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அனிமேஷன் டிலே இதே கால்குலேட்டர் வேல்யூ மூலிமா நம்ம ஒர்க் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அனிமேஷன் டிலே இதே கால்சி வேல்யூவில் செகண்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், இந்த ஐயோட 0.1 செகண்ட்ஸை மட்டும் நான் ஆட் பண்ணி சேவ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ அனிமேட்டிவ் வேவ் ஃபார்ம் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.